இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, சண்டே அதுவும் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு சரி சொல்லிட்டு அம்மா வந்து மாம்பழம் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்பா கட் பண்ணி அதை ஊட்டி விட்டுட்டு இருந்தாரு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பசங்களை பார்க்கலன்னா ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். சரி ஓகே சொல்லிட்டு போயாச்சு. என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் பொண்ணு இங்கே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறியா, கடையில் தான் வேலையை பார்க்குற, வீட்டில் இருந்தாலும் வேலையை பார்க்குற, இங்கே வந்தாலும் நீ வேலையை பார்ப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே சொல்லிட்டு என்னோட வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு அதுக்குள்ளே 2 ஆர்டர் வந்துச்சு. அதையும் டெலிவரி பண்ணிட்டோம். யூஎஸ்லேருந்து ஒரு கஸ்டமர், அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு இங்கே பக்கத்தில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் டெலிவரி கொடுத்தாச்சு. அவங்க போர்ட்டல்லே புக் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஆர்டரையும் டெலிவரி பேக் பண்ணியாச்சு. அப்புறம் டெலிவரி நான் தான் கொடுத்தாச்சு. அதுக்குள்ளேயே என் பொண்ணும் என் அம்மாவும் சேர்ந்து ஏதோ ரெசிபி பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிச்சனில் உருட்டிட்டு இருந்தாங்க. சரி ஓகே என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். சரி கடைசியாக அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இப்போ என்ன ரெசிபின்னு சொல்ல முடியல. இனிமேல் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏதோ கேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே. அவங்க பயங்கர மழை வேற வந்துடுச்சு. அதுக்குள்ள ஒரு வழியாக அந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சுட்டாங்க. இதுதான் அந்த ரெசிபி. அநேகமா நான் நினச்ச மாதிரி இது கேக்கு தான். அப்புறம் வந்து நைட் பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் ஆவின் பாலில் ஒரு பால் வாங்கி, பாதாம் பால் வாங்கி என் ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க. என் பசங்களுக்கு 2 பேருக்குமே பால் வாங்கி கொடுத்தாங்க. அதை அப்படியே குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்னலாம் பேக் பண்ணி வைக்கிறேன்னா, போன உடனே பிள்ளைங்களுக்கு பசிக்குமா, அதனால் இட்லி, பிரியாணி, மீன் குழம்பு இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தான் தெரியுமே, அம்மா வீட்டிலேருந்து வந்தால் வெறும் கையை வீசிட்டு வர முடியும். மாம்பழம், கொஞ்சம் காய்கறி, அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா மாவு. அப்போ போன உடனே அரிசி ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சு ஈவினிங் அரைச்சி பேக் பண்ணி அப்புறம் வந்தோடனே 2 பேரும் கொஞ்சிட்டாங்க, அப்பாவும் பிள்ளையும். ஃபாதர்ஸ் டே ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா, அதனால சரி வாங்க டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு ஸ்கூல் போகணும்னு சொல்லிட்டு இப்போ படுத்தாச்சு. இந்த விளாக் இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் விளாக் நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். லைக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.